முதல் சுற்று கருத்தாடுத்தின திரு ஃபெலிக்ஸ். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பிட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்றைக்கு வெளியிடப்பட்ட அந்த வெள்ளை அறிக்கையில திமுக ஆட்சியில மட்டும் கடன் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் போது எத்தனை சதவீதம் ஊழலை கண்டுபிடிச்சிருக்கீங்க? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. இதுல இன்னைக்கு மின்வாரியம் தொடர்பான வெள்ளை அறிக்கையில வெளிப்பட்டிருப்பது என்ன? என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது தான் இப்போ லீக்கேஜ் தான் பெரிய பிரச்சனை. லீக்கேஜ் எதை குறிப்பிடுறீங்க? லீக்கேஜ் எதை குறிப்பிடுறா? அப்பா சொன்னா கொன்றுவானோ பொதுவா சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரி வாங்குறதுலே பிரச்சனை. 100 யூனிட் இலவச மின்சாரம் அதிமுக ஆட்சி அறிவிக்கப்பட்டது. என்ன கதையா ஆஹா வாஹா நிக்கிட்டு இருக்க? அதை கண்டினியூ பண்ணதுனால இந்த அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு அதை பற்றி அமைச்சர் ஏன் பேசல? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து இல்லைங்க. மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய மின்சாரம் 24 லட்சம் யூனிட்டுக்கு கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு, இல்ல அதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்றத அரசு ஏன் சொல்லல? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. 7000 கோடில இருந்து 8000 கோடி தான் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா 5 ஆண்டுக்கு இல்ல அது வந்து ஒரு பெரிய இழப்பு இல்லைன்ற நான். அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறுத்த நேரம். மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா அவங்க 4 ரூபாய் 28 காசு. அதுவும் கமர்ஷியல் காஸ்டா? எல்லாமே கமர்ஷியல் காஸ்ட். இந்த டைம் ஃப்ரேம் தான் நான் கம்பேர் பண்றேன். அடிச்சு உள்ளாமா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டேனா? இது ரீல்ஸ் இல்லங்க சார். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதே போல குஜராத்ல 1 ரூபாய் 80 காசுல இருந்து 3 ரூபாய் வரையும் தராங்க. குஜராத்ல அரசு மின்சாரத்தை விநியோகிக்குதா இல்ல தனியார் விநியோகிக்கிறாங்களா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? யாரு மேஜர் விற்பனை மட்டும்தான். இல்ல யாரு விக்கிறா? யார் வித்தா என்ன? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த மின்சார விலை தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர் செய்தியாளர் சந்திச்சார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் வீட்டு பயன்பாட்டாளர்களுக்கான மின்சார விலை ரொம்ப குறைவு. ஏன் நான் வீட்டை விட்டுட்டு இங்க வந்தேன்னா இதுவும் ரொம்ப முக்கியம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இப்போ கோயம்புத்தூர் பகுதியில் மட்டுமே 1 லட்சம் பவர் லூம்ஸ் க்ளோஸ்டு. என்ன காரணம்? நீயே சொல்லு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மின்சாரம் ரொம்ப என்னால முடியல, க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். சார், இந்த டாரிஃபை ஏத்தணும்னு சொல்றது மாநில அரசுடைய கொள்கையா மத்திய அரசுடைய கொள்கையா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. கொள்கை நீங்க வந்து அதை 5 வருஷத்துக்கு ஏன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? நான் எவ்வளவு % வேணாலும் ஏத்திப்பேன் அப்படின்றது அப்படி இல்லையே. மத்த மாநிலங்கள் அப்படி ஏத்தப்படலையே. இல்ல சார், எல்லா சைட்லயும் ஏத்திட்டு இருக்கு. கூகுள் சர்ச் போட்ட உடனே வருது. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. மகாராஷ்டிரால ஹையஸ்ட் 950 அப்ராக்சிமேட் கமர்ஷியல் ரேட் பெர் யூனிட். மகாராஷ்டிரா 950 to 1450, தமிழ்நாடு 650 to 1050, டெல்லி 8 to 1050, கர்நாடகா 950 to 1250. உருக்க பேசாரா என் கோடி குஞ்சு உருக்க பேசாரா? இல்ல ஒரு எந்த வருஷம் சொல்லுங்க. ஆதாரம் கேட்டேன். வருஷம் சொல்லுங்க. உங்க ரெண்டு பேர்ல விவாதம் ஆதாரம் கேட்டேன். செந்தில் ஆதாரம் கேட்டேன். டேய் மைக்கா பண்ற. எதுக்கு? நானும் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டுகள் இடையேதான் 5 வருடங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம கரண்ட் கொடுத்தோம். மின்வெட்டே கிடையாது. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அப்போ அங்க கரண்ட் இல்ல. பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டுல இரவு நேரத்துல எந்த செலிபிரிட்டியும் கிடையாது. ஆனா அங்க ஒரு கேமரா யூனிட்டும் ஒரு ரிப்போர்ட்டரும் போய் நிற்பாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியின் அடிப்படையில தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏசிக்கு தகவல் போய் அதற்கு பிறகு இபி ஆபீஸுக்கு தகவல் போய் உடனே கரண்ட் வந்து கிடைச்சது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? சென்னை நகரமே எப்படி தத்தளிச்சது, நைட்ல எல்லாம் எப்படி போய் ரோட்ல மறியல் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபியூஸ் கேரியரை புடிக்கிட்டேன், இந்த கேரியரை புடிக்கிட்டேன்னு வேற டயலாக் தான். நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ரிசர்வ் பேங்க் அனுமதிச்சிருக்கிறது 20% தான். உங்களுடைய ஜிடிபி இருந்து 20% நீங்க வாங்குங்கன்றது. ஆனா 28% கிட்ட நம்ம வாங்கிருக்கோம். சரி, பாயிண்ட் சரவணன். என்னங்க தப்பா பேசிட்டு இருக்காரு? இது ரீல்ஸ் கிடையாதுங்க. அதுதான் சொன்ன ஆரம்பத்திலே. Don't talk like this. என்ன போட்டோ பார்க்கறான்னு சொல்லிட்டு இருக்க? தெளிவா சொல்றா. Don't talk like this. Don't talk like this. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும்டா. First of all,
யார் ரீல்ஸ் போடுறாங்க? இல்ல இல்ல என்னது? ஸ்டாப். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அப்படிதான் பண்ணுவேன். சரவணன் சரவணன் என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. இல்ல இல்ல என்கிட்ட This is பேசு. not a ஃபெலிக்ஸ், comedy show. ஃபெலிக்ஸ் சரவணன் என்கிட்ட You're being seen as a பேசுங்க. comedian. என்னடா சவுண்ட குடுக்குற? இங்க இல்ல I don't want your தனிப்பட்ட certificate. தனிப்பட்ட The world knows who you are. இல்ல, Yeah, yeah, everybody ஃபெலிக்ஸ், knows நீங்க who you பேசும்போது are. அமைதியா இருந்தாரு. I don't want to talk about that. இல்ல, Shut இல்ல. up. What are you going to talk Yeah. about that? கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். Okay. ஃபெலிக்ஸ், See, ஃபெலிக்ஸ் இப்போ அமைதியா. நானும் இல்ல இல்ல இல்ல. தலைப்புக்கு எனக்கு தலைப்பு- இங்கிலீஷ் தலைப்புக்கு வந்துருங்க. இல்ல தலைப்பு. Choices to இல்ல, explicit. நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் எடுப்ப, நாங்கெல்லாம் வெத்தலை வச்சு பித்தலே எடுப்போம். எப்படி வந்து ஒரு ஆதாரமே இல்லாம அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இது வரைக்கும் ஓகே போச்சு. சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். ஆதாரம் இல்லாமல் அடிச்சு விட்டீங்க, எல்லா புகார்களையும் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய புகாரை எக்ஸ்போஸ் பண்ணோம். டாரிஃப் எப்படி தப்பா போச்சு அப்படின்னா அதுக்கு கோவப்பட்டா, நம்ம மேல கோவப்பட்டா என்ன பண்ண முடியும்? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். இந்த மின்வாரியத்துடைய வெள்ளை அறிக்கை உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீரழிவுகளை திசை திருப்புவதற்கான பச்சையான நாடகம் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு. கரெக்டா கட்டுவிட்டா? இவர்களுடைய எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சாலையில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டான தூக்கி போடணும். புதிதாக ஒரு அரசு வந்திருக்கு. நிர்வாக ரீதியாகவே இது வந்து செல்ஃப் சஸ்டெயினா கிடையாது. கடன் வாங்கி தான் ஒவ்வொரு துறையும் இயக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அதுக்கு உதாரணம் மின்வாரியம் அப்படின்றாங்க. இது நல்ல நிர்வாகத்திற்கு ஒரு அளவுகோல். அதான் சொல்றது, நல்ல நிர்வாகம் இல்லை. நீங்க கடன் வாங்காம நிர்வாகம் பண்ணுங்க. நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க வெள்ளை அறிக்கையில? இதுக்கு முன்பு இவர் நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணார்ல, அதுல என்ன சொன்னாரு? என்ன சொன்ன? கடன் வாங்காமல் திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்பதையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் சொன்னாரா இல்லையா? அப்புறம் நீங்க கடன் வாங்கினீங்க. இதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக். வேற ஏதாவது சொல்லுங்க. யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. தமிழ்நாட்டோட மொத்த கடன் என்னவா இருக்குது? இதை ரிசர்வ் பேங்க் அனுமதிச்ச அளவில் இருக்குது, அதோட தாண்டி போயிடுச்சா? நம்ம எத்தனை விழுக்காட்டில் இருக்கிறோம்? மற்ற மாநிலங்கள் எத்தனை விழுக்காட்டில் இருக்குது? இது எதையுமே ஒன்னும் தெரியாது மண்ணுக்குரிய ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது இதை பற்றிய அடிப்படையே புரியாமல் மக்களையும் ஏமாற்றுவது அப்படிங்கிறது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றா. அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. மூடுங்க. யார் தவறு செய்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பார். நான் கண்டிப்பா சொல்றேன். 2017 இருந்துன்னா அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு இவங்க பக்கத்தில் இருக்கிற செங்கோட்டையன் சகோதரர் சொன்னார் இல்லையா, அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். செங்கோட்டையன் மீதும் ரைடு விட்டு செங்கோட்டையனை கைது பண்ணி நடவடிக்கை எடுப்பார் விஜய்னு சகோதரர் நிறைவு கருத்து. என்னையா போட்டு கொடுக்குற? அப்புறம் ஊழல்னா எல்லாமே ஊழல் தானா சார்? இப்போ புலி படத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக அவர் வாங்கியதை மறைத்தார் விஜய். அது 15 கோடி. வாயமுறா குரங்கு. 1.5 கோடி கிடையாது, 15 கோடி வருமானத்தை மறைத்ததாக குற்றச்சாட்டு. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஒரு தாட் இருக்கு, ஒரு அறிவு இல்லாத ஒரு மனிதர்கிட்ட தனிப்பட்ட தாக்குதல்கள் வந்துடும். சோ அவங்க கிட்ட பொதுவா இன்னைக்கு எந்த விதமான நேர்மையான சிந்தனைகளும் இல்ல. அதனால தனிப்பட்ட தாக்குதலை மேற்கொண்டு இருக்காங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. நிறைய பேர் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து கர்நாடகால போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த நபர். அவர் இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மக்களுக்கான சேவையாக எங்களுடைய RSS சங்கங்கள் இருக்குது. இந்த நாட்டுல ஒரு தேசியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு RSS சங்கம் இருக்குது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். சாதியை உடைச்சோம். ஆஹா, நான் கட்சிக்காரன் கிடையாது. நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது. நான் ஜாதிக்காரன். நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு செட்டு ஜாதிக்கு வந்த ஜாதி வெறியன். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. நெக்ஸ்ட் முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். அங்கே நம்ம தோல்விக்கான காரணம்
ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. இங்க வா. ஐயா ராடுகார பே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.